இலக்கை நோக்கி போவோம், திசையை நோக்கி போவோம், நோக்கத்தை நோக்கி போவோம், அடைய வேண்டிய இடத்தை அடைவோம். இந்த கண்ட்ரோல்ல இருந்து விடுபட்டுட்டோம்டா நாங்க அழிஞ்சு திரிவோம், திசை தெரியாம திரிவோம், நிம்மதி இல்லாம திரிவோம், சந்தோஷம் இல்லாம திரிவோம், விளப்பம் இல்லாம திரிவோம், குழப்பத்தோடு இருக்கும். எனவே மனிதர்கள் இதை விட்டு போட்டுட்டு இந்த உலக அமைதியை, மன நிறைவை, அந்நஃப்ஸுல் முத்மஇன்னாவை வேறு எந்த வழியும் தேடினாலும் பெற மாட்டாங்க, பெற முடியாது. எனவே முதலாவது அம்சம் தஸ்கியத்துன் நஃப்ஸுக்கான உள்ளத்தை தூய்மைப்படுத்த, அதற்கூடாக நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற அந்த நிம்மதியான ஆத்மாவை பெறுவதற்கான முதலாவது வழி தௌஹீத். தௌஹீத் தௌஹீத் இல்லை, தஸ்கியத்துன் நஃப்ஸ் இல்லை. தஸ்கியத்துன் நஃப்ஸ் இல்லை, ஆத்மா நிம்மதி அடையாது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன், அவனே வணங்கி வழிபட தகுந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் தௌஹீத். இதை பற்றி நாங்கள் ஏலவே மிக விரிவாக உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் ஹரவி என்ற ஒரு அறிஞர் எழுதிய ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு நூல், இதற்கு அழகான ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். மனாசிலு ஸாயிரின் இலா மகாமாத்தி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். புத்தகத்துடைய பேர் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த அம்சம் தொடர்பான நிலைகளை அடையும் நோக்கோடு செல்கின்ற பயணிகள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனை நோக்கி செல்கின்ற பயணிகள். இப்ப நாங்கெல்லாம் அதை நோக்கி செல்கின்ற பயணிகள். எதை நோக்கி செல்கின்ற பயணிகள்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த இலக்கை நோக்கி செல்கின்ற பயணிகள் நாம். அவர் எழுதிய நூலுடைய பேரு. அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் இமாம் இப்னு கைம் மதாரிஜுஸ் சாலிகீன். இறைபாதையில் நுழைந்தவர்கள் கடந்து செல்ல வேண்டிய கட்டங்கள். இறைபாதையில் நுழைந்தவர்கள் கடந்து செல்ல வேண்டிய கட்டங்கள் மதாரிஜுஸ் சாலிகீன். அந்த கட்டங்களை பற்றி நாங்கள் பேச போறோம். அடுத்த கட்டமாக அதை பேசுவோம். முதல் கட்டமாக இப்போது நாம் பேசிக் கொண்டிருப்பது இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வின் அடிப்படைகளும் சிறப்பம்சங்களும். இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வின் துவக்கம் தௌஹீத். தௌஹீத் இல்லாம இந்த உலகத்திலே மைண்ட் சயின்ஸ் என்ற பேரில், ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற பேரில் பல பேர்களிலே இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுது. எந்த முயற்சி? உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் முயற்சி, நிறைவான வாழ்க்கையை பெறுவதற்கான முயற்சி, நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற அந்த அமைதியான உள்ளத்தை பெறும் முயற்சி நடக்குது. அது எந்த முயற்சி வெற்றி பெற முடியாது. காரணம் என்ன? தௌஹீத் இல்லை. தௌஹீத் இல்லாம தஸ்கியத்துன் நஃப்ஸ் கிடையாது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமானது. மனிதர்களை வணங்கும் நிலை இருக்கின்ற போது, பொருட்களை வணங்குகின்ற நிலை இருக்கின்ற போது, ஆசைகளையும் இச்சைகளையும் வணங்குகின்ற நிலை இருக்கின்ற போது ஒரு நாளும் தஸ்கியத்துன் நஃப்ஸ் வராது. பின்னுக்குள்ள பிரச்சனை என்னென்றால் மனிதர்களுக்கு நிறைய தெய்வங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த பூமியில் வணங்கப்படுகின்ற மிக மோசமான தெய்வம் எது தெரியுமா? ஹவா, ஆசை, இச்சை, ஹவன் நஃப்ஸ். உலகிலே வணங்கப்படுகின்ற மிக மோசமான தெய்வம். நாளைக்கு உலகத்தில் மிக அதிகமான பக்த கோடிகளை பெற்றிருக்கிற தெய்வம் இதுதான், ஹவா. சம்பாதிக்கணும், உழைக்கணும், தேடணும், திரட்டணும், பாதிப்பட்டங்களை பெறணும், நிறைய கடதாசிகளை சேர்க்கணும். கடதாசி சேர்க்கொண்டா இல்ல, கடதாசில சர்டிபிகேட்ஸ், அந்த கடதாசி சேர்க்கணும். ஹவா ஷர்ரு இலாஹின் உபித ஃபில் அர்தி அல் ஹவா. இந்த பூமியில் வணங்கப்படக்கூடிய மிக மோசமான தெய்வம் இந்த ஹவா. அந்த ஹவா என்ற தெய்வத்தை வணங்கிக் கொண்டு இவன் எப்படி தஸ்கியத்துன் நஃப்ஸ் அடைகிறது? அங்க மோட்டிவேஷன் கிளாஸ், செல்ஃப் மோட்டிவேஷன் கிளாஸ் போகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி என்ற தலைப்பில் இன்று தன்முனைப்பு பேராசிரியர் இன்னார் பேசுவார். எங்க எப்படி வெற்றி பெறலாம்? அடிப்படையை குழப்பம். ஹவாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். தௌஹீதுக்கு வராதவர், இறைவன் இருக்கிறார், அவன் ஒருவன், அவனே வணங்கி வழிபட தகுந்தவன் என்ற நிலை வரவன். அல்லது மனிதர்களை பூஜிக்கின்ற நிலை, பொருட்களை பூஜிக்கின்ற நிலை, இத்தகைய நிலைகள் இருக்கும் வரைக்கும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த தஸ்கியா சாத்தியப்பட போவதில்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை, மனிதன் நிம்மதி இழந்திருக்கிறதுக்கு அவனுடைய நஃப்ஸ், அவனுடைய ரூஹ், அவனுடைய கல்பு இவ்வாறு சிதைந்து போய், மாசடைந்து போய், சுத்தமடைந்து போய் இருப்பதற்கு பிரதானமான காரணம் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளாத சமூகம், அவன் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாத சமூகம், அவனை வணங்கி வழிபட தகுந்தவன் என்பதை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் தான் உலகத்தில் வாழ்ந்தது. எனவே இவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் உலக அமைதி சாத்தியமற்றது, உலக சமாதானம் சாத்தியமற்றது. எனவே உலகத்துக்கு சமாதானம் கிடைக்காது, ஊர்களுக்கு சமாதானம் கிடைக்காது, ஊர்களை வாழ்ற மனிதர்களுக்கு சமாதானம் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது. ஏனென்றால் முதலாவது அடிப்படையே இல்லை. அதாவது கண்ட்ரோல் ரூம்ல இருந்து விடுபட்ட ஸ்கைலேப்ஸ், அங்கே அங்கேயாவது விழுந்து விழுந்து இடிஞ்சு விடும், இடிஞ்சு விழுந்து
உலகத்துல அடிப்படையான பிரச்சனை நாஸ்திகம் அல்ல. மனித வரலாற்றுல எதுவுமே நாஸ்திகம் ஒரு பிரச்சனையா இருந்தது இல்லை, ஏத்திசம். ஏன்னா உலகத்துல நாஸ்திகம் பேசியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் இல்லை, இல்லை என்று சொன்னவர்களும் மறைமுகமாக இருப்பதை ஏற்றுக்கொண்டார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். வாசற்புறம் முற்போக்கு பேசும், கொள்ளைப்புறம் கோயிலுக்கு போகும். முன்னால் இருந்து கொண்டு பேசுவார், என்ன கடவுள், என்ன நம்பிக்கை, என்ன ஆத்மா, என்ன ஆன்மீகம், எல்லாம் போய் காசி படம் பட்டம் பதவி இருந்தா எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் மயிர் வளர்ப்பவர்களுடைய வாதம். புறம் கோயிலுக்கு போகும். பின்னதவன் அவர் போவார். அல்லாஹ் மட்டும் வணங்குறவன் அல்லாஹ் மட்டும் தான் வணங்குவான். அல்லாஹ்வை வணங்காதவன் 1000 பேரை வணங்குவான். கண்டதுக்கெல்லாம் கும்பிடு போட்டு போடுவான். இருக்கும் அதுக்கும் போட்டு போனா இதுக்கும் போட்டு போனா இதுக்கும் போட்டு எல்லாம் உண்டு. என்ன சொல்ல வந்தேன் என்றால், நாஸ்திகம் வரலாற்றுல மிக குறைவா தான் இருக்கு. ஒரு நாள் நான் நினைக்கிறேன் விவேகானந்தரா இருக்க வேணும். விவேகானந்தர் எஸ் யாரோ ஒருவர், முஸ்லீம் அல்ல, ஒரு ஹிந்து பெரியார், ஆனா ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் உணர்ந்தவர். அமெரிக்காவுக்கு போயிருந்தார் ஒரு லெக்சருக்கா. விவேகானந்தர் தான் நினைக்கிறேன். போனா அங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் இவரை கிண்டல் பண்றதுக்காக இவர் அந்த மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னால சரி அங்க இருக்கிற பெரிய போர்டுல இப்படி எழுதி வைத்தார், சரி சரி what is no 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 way வேற no way கடவுள் எங்கும் இல்லை என்று எழுதி வைத்து விட்டார்கள். இவர் வந்து பார்த்தார், God is nowhere, கடவுள் சரி அதை விடுவோம். இல்லை, உலகத்துல நாஸ்திகம் என்பது என்றும் பிரச்சனையா இருந்தது இல்லை. பிரச்சனையா இருந்தது ஷிர்க். எப்போதும் உலகத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் ஷிர்க் தான். இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வர்கள் தான். மயக்கமாகவோ குழப்பமாகவோ தெளிவுடனோ தெளிவில்லாமலோ எல்லோருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுளே இதுதான் சொல்லுவான். ஒரு பயங்கர நாஸ்தியான்னு வைத்துக் கொள்ளும். உன காலையும் கையும் கட்டி ஒரு குளத்துல கடலை தூக்கி வீசி போட்டு போயிருங்க பாப்போம், என்ன செய்வான்? பயங்கர நாஸ்தியர். காலையும் கையும் கட்டி ஒரு ஆத்துலயோ குளத்திலயோ கடலையோ வீசி விட்டுருங்க. என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்னு சொல்லுங்க. ஒருவரும் இல்ல, அவனுக்கு நல்லா தெரியும் யாருமே இல்ல. அதாவது இந்த பௌதிக காரணிகள் எதுவும் கிடையாது. என்ன இல்ல, கடவுளே ஏதாவது சொல்லுவா, இப்படி காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லி அங்கதான் போகும். கண் மேல போகும், கையெல்லாம் மேல போகும். இது மனிதனுடைய பித்ராவோட சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, எனவே பிரச்சனை அது அல்ல. அதாவது நாஸ்தியம் கிடையாது உலகத்துல. ஆனா ரப்புக்கும் லாலான்னு சொன்ன பிராவன் கடவுள் நம்பிக்கை மருத்துவம் மட்டுமல்ல, தான் கடவுள் சொல்லுவான். அப்ப அது நாஸ்தியம் அல்ல, அதுக்கு வேறொரு பேர் வைக்கும். அதாவது எந்த ஒரு நாஸ்தியம் தன்னை கடவுள்னு சொல்வதில்லை. கடவுள் இல்லையாப்பா என்னதான் சொல்லுவானே தவிர நான் தான் கடவுள்னு சொல்ல மாட்டான். நான் தான் உங்களுடைய பெரிய கடவுள் என்று சொன்ன பிராவன் கூட ஆமன்து ரப்பி மூசாவ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நான் ஏற்று ஈமான் கொண்டேன்னு கடைசி நேரத்தில் சொன்னேன். ஏன்னா நாஸ்தியம் என்பது மனித வரலாற்று. எனவே எந்த ஒரு நபியும் யார்கிட்ட வந்து சொல்லல இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க. யாருமே எந்த ஒரு நபியும் சொல்லல. ஒவ்வொரு நபியும் சொன்னா வஅபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு நபி அனுப்பினோம், நீங்க அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இபாதத் செய்யுங்க, அல்லாஹ் அல்லாத வேற யாரையும் இபாதத் செய்ய வேண்டாம் என்று சொல்றது தான். அப்ப எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அல்லாஹ் இருக்கிறான்ன்றது. பிரச்சனை தௌஹீத் தான், ஷிர்கா தௌஹீத்ன்றத பிரச்சனை. நாஸ்தியம் என்றது ஒரு பிரச்சனையா இருந்தது இல்லை. அது சில பைத்தியங்கள் அவ்வப்போது ஏதாவது உடம்பி போட்டுட்டு போவாங்களே தவிர அது ஒரு பிரதான பிரச்சனையாக இன்று வரலாற்றில் இருந்தது இல்லை. சரி, இஸ்லாமிய ஆன்மீகம், இஸ்லாம் சொல்ற ஆன்மீகத்துல சிறப்பு என்னவென்றால், உண்மையான உங்களுக்கு ஆன்மீகம் வேண்டுமா, உங்களது ஆன்மா சுத்தம் அடைய வேண்டுமா, அது கூட நீங்கள் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற அந்த அமைதியான ஆத்மாவை பெற வேண்டுமா, முதலாவது அடிப்படை உனக்கு தௌஹீத் இருக்கும். நீங்க மூலத்தோட தொடர்பட்டதா இருக்கும். மூலத்தை விட்டு தூரமாயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும், பாதை தெரியாம போயிடும், வழி உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம போயிடும். முதலாவது மூலத்தோட தொடர்பு, அதான் அல்லாஹ் தௌஹீத். இந்த அம்சம் கூடுதலாக முக்கியத்துவம். அந்த வகையில் இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது தௌஹீதை அடிப்படையாக கொண்டது. தௌஹீதை அடிப்படையாக கொண்டது என்று சொல்கின்ற போது மிக முக்கியமாக எமது முதல் கட்டம், எமது இந்த ஆன்மீக பயணத்தின் முதல் கட்டமாக மிக உறுதியாக தெளிவாக எத்தகைய ஐயமோ சந்தேகமோ இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு எவரும் நமக்கு ரப்பு இல்லை. அல்லாஹ் அல்லாத வேறு எவரும் நமக்கு ரப்பு இல்லை. சூரத்துல் அன்ஆம் 164 வசனத்தில் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றார். 164
குல் அகைரல்லாஹி அப்கி ரப்பன் வஹுவ ரப்பு குல்லி ஷை. நபியே சொல்லுங்க, அல்லாஹ் அல்லாத வேறு எவரையுமோ எதுவையுமோ நான் ரப்பாக கருத முடியுமா? அல்லாஹ் அல்லாத வேறு எவரையோ எதுவையோ நான் ரப்பாக பார்க்க முடியுமா? அவன் தானே அனைத்து ரப்பாக இருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்க. எனவே எமது இலக்கு ரப்பான அல்லாஹ் மாத்திரம். இரண்டாவது, அல்லாஹ் அல்லாத எவரையும் வழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முதலாவது, இந்த ஆன்மீக பயணத்தின் ஆரம்பம் தௌஹீத் சொன்னோம். தௌஹீதுடைய அந்த அடிப்படைகள் முதலாவது அல்லாஹ் மாத்திரம் ரப்பாக ஏற்றுக்கொள்ளல். இரண்டாவது, அல்லாஹ் மாத்திரம் தான் நமது வழி, துணைவன். வழியின் அவுலியா என்று சொல்லிட்ட ஒருவன், அவன் மாத்திரம் தான் நமது பாதுகாவன், துணைவன். குர்ஆன் சொல்கிறது, நபியை பார்த்து சொல்லுமாறு, குல் அகைரல்லாஹி அத்தஹிது வலியா, நான் அல்லாஹ் அல்லாத மற்றொருவரை எனது பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நபியே சொல்லுங்கள். வானங்களை பூமியை படைத்த அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையாவது எனது பாதுகாவலனாக நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். இதான் தௌஹீதுல இரண்டாவது விஷயம். முதலாவது விஷயம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது விஷயம் அல்லாஹ்வை எமது வழியாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, அல்லாஹ் அல்லாத எவரையும் எமது வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை தரக்கூடிய, வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை சொல்லக்கூடியவராக ஏற்றுக்கொள்ளாது இருந்தார். அல்லாஹ் மாத்திரம் தான் எமது வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களை சொல்லக்கூடியவனாக ஏற்றுக்கொள்ள. சூரத்துல் அன்ஆமின் 114ஆம் வசனம். இரண்டாவது வழியாக. மூணாவது ஹக்கம், ஹக்கமாக அல்லாஹ்வை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள. ஹக்கம் என்றால் தீர்ப்பு சொல்லுவான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாரு தீர்ப்பு சொல்லணும்? அல்லாஹ் தான் தீர்ப்பு சொல்லணும். அப்ப எங்க போகணும்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் தான் போகணும். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தான் போகணும். வேற எங்கேயாவது போனோம் என்றால் ரப்பா ஏற்றுக்கொண்டோம், வழியா ஏற்றுக்கொண்டோம், ஹக்கமா ஏற்றுக்கொள்ளலன்னா அங்க ஷிர்க் வந்து. அல்லாஹ் மாத்திரம் தான் தீர்ப்பு சொல்லணும். வேற யாரும் தீர்ப்பு சொல்லலாம். குர்ஆன் சொல்கிறது சூரத்துல் அன்ஆம் 114வது வசனம். அதுக்கு முந்தின வசனம் சூரத்துல் அன்ஆம் 14வது வசனம். அதுக்கு முந்தினது முதலாவது 164 ரப்பா ஏற்றுக்கொள்றது, வலியா ஏற்றுக்கொள்றது 14வது வசனம் சூரத்துல் அன்ஆம். இப்ப ஹக்கமாக ஏற்றுக்கொள்வது 114வது வசனம். அப்ப கைரல்லாஹி அப்தகி ஹக்கமன் வஹுவ அல்லதி அன்ஸல இலைக்குமுல் கிதாப முஃபஸ்ஸலா. அல்லாஹ் அல்லாத மற்றொருவரையா சட்டம் சொல்பவனாக, வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவனாக நான் நாட முடியும், தேட முடியும்? அவன் தான் மிக விரிவாக விளக்கமாக வேதத்தை இறக்கி இருக்கிறானே, எல்லாவற்றுக்கும் விளக்கமாக அவன் வேதத்தை தந்திருக்க அவனை விட்டுவிட்டு மற்றொருவரை நான் எப்படி தீர்ப்பு சொல்பவனாக, என் வாழ்க்கைக்கு வழிகாட்டுபவனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரத்துல் அன்ஆம் 114வது வசனம். நாலாவது, எதை பத்தி பேசி கொண்டிருக்கிறோம்? தௌஹீதுடைய தௌஹீதை ஏற்றுக்கொள்ள என்றால் இதான். இதை முதலாவது ஏற்றுக்கொண்டாதான் எங்கள் ஆன்மீக வாழ்க்கை துவங்கலாம். இந்த அடிப்படை தான் இல்ல மத்த ஆன்மீகம் பேசுற இவர்கிட்ட. எனவே ஆன்மீகம் வராது, எதிர்பார்க்கிற ஆன்மீகத்தில் விளைவு கிடைக்காது. ஏன்? ரப்பா ஏற்றுக்கொள்வான், வலியா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரப்பா வலியா ஏற்றுக்கொள்வான், ஹக்கமா ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாலாவது, மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் எனது இலக்கு. இது மனதில் இருக்கும். அல்லாஹ்வுடைய திருப்தியை, அவனது அன்பை, அவனது அருளை பெறுவதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பது மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதுல சரணடைஞ்சு அவ்வளவு மிகப்பட அல்லாஹ்வோட அவரும் தான் இவரும் தான். இதை பற்றி விரிவா இன்ஷா அல்லாஹ் விளக்கம் நான் தனியாகவே ஒரு தலைப்பு நாங்கள் பேசியிருக்கோம். இஸ்லாத்தை பற்றி அங்க பேசுவோம். அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாத எவருடைய திருப்தியும் நாடாது இருந்தது. அல்லாஹ் அல்லாத எவரையும் ரப்பாக ஏற்றுக்கொள்ளாது இருந்தது. அல்லாஹ் அல்லாத எவரையும் பாதுகாவனாக ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ் அல்லாத எவரையும் சட்டம் சொல்பவனாக, வாழ்க்கைக்கு வழிகாட்டுவனாக ஏற்றுக்கொள்ளாது. அல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாத எவருடைய திருப்தியையும் நாடாது இருந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தி தான் அவருடைய திருப்தியாக இருக்க வேண்டும். அதையும் சூரத்து அல் அன்ஆமுடைய 162 முதல் 166 வரை 66 வரை வசனங்கள் சொல்லுது. எல்லாம் சூரத்துல் அன்ஆம்லயே வந்திருக்குது தௌஹீதுடைய அடிப்படைகள். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் நபியே சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுசுகி என்னுடைய கிரியைகள், எனது வாழ்க்கை, மஹ்யாய வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அனைத்தும் இந்த உலகத்தின் ரட்சகரான அல்லாஹ் தான். அவன் அல்லாத வேற யாருக்காகவும் நான் எதையும் செய்வதில்லை. எனது வணக்க வழிபாடுகள், எனது வாழ்வு, எனது மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. இந்த 4 அம்சங்கள் தான் தௌஹீத். இந்த 4 அம்சங்களை அடிப்படையாக கொண்ட தௌஹீதில் தான் இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வில் ஆரம்பம் அமைந்து இருக்கிறது என்ற இந்த அம்சம் மிக தெளிவாக புரியப்பட வேணும். எப்போது இது இல்லையோ அப்போது ஆன்மீக வாழ்க்கை துவங்க முடியாது. وَوَيْلٌ لِلْمُشْرِكِينَ الَّذِينَ لَا يُؤْتُونَ الزَّكَاةَ وَهُمْ بِالْآخِرَةِ هُمْ كَافِرُونَ. சூரா ஃபுஸ்ஸிலத் என்ற சூரால 6 முதல் 6-7 ஆகிய 2 வசனங்களும். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், முஷ்ரிக்கீன்களுக்கு அழிவு உண்டாகட்டும், வயல் என்ற நரகம் கிட்டட்டும். முஷ்ரிக்கீன் யாரு? யாரு? இல்ல, இணை வைப்போர். எஸ், இணை வைப்போர். அல்லாஹ்வுக்கு இணை வைப்போர். அதாவது தௌஹீத் இல்லாதவர்கள் தான் முஷ்ரிக். அல்லாஹ்வுக்கு இணை வைப்போர். அவர்களுக்கு கேடுதான். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள், மறுமையை நிராகரிப்பவர்கள். இந்த வசனத்துக்கு நாங்க எல்லாரும் கொடுக்கிற மொழிபெயர்ப்பு என்னன்னா, ஜக்காத் கொடுக்காதவங்க இந்த பொருள் உள்ள ஜக்காத்தை கொடுக்காதவர்கள்.
அப்படிதான் மொழிபெயர்க்கிறோம். நானும் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அந்த மொழிபெயர்ப்பும் இருக்குது, அந்த விளக்கம் இருக்குது. ஆனால் இமாம் இப்னுல் கையும் தன்னுடைய இகாதத்துல் லஹ்ஃபான் என்ற நூல்ல சொல்றாங்க, ஜகாத்தை கொடுக்காதவர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு நாசம் அழிவு. அவர்கள் யார் என்றால் அவர் ஜகாத்தை கொடுக்காதவர்கள், மறுமையை நிராகரிப்பவர்கள். ஜகாத்தை கொடுக்காதவர்கள் என்றால் பொருள் அவர் சொல்றார், பெரும்பாலான முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்துப்படி இங்கு ஜகாத் என்பது தௌஹீதை குறிக்கும். இங்கு சுத்தம் என்பது தூய்மை என்பது ஜகாத்திலே ஏற்கனவே சொல்லிட்டோம், சுத்தம் தூய்மை என்பது தௌஹீதை தான் குறிக்கும். ஜகாத்தை கொடுக்காதவர்கள் என்று சொன்னால் பொருள் தௌஹீதை ஏற்காதவர்கள். ஜகாத் என்பது இந்த இடத்துல பொருள் தௌஹீத் சொல்றார். பெரும்பாலான இமாம்களுடைய கருத்து, முஃபஸ்ஸிரினுடைய கருத்து இதுவாகும் என்று சொல்றார். எனவே இந்த இடத்தில் தூய்மை என்பது சுத்தம் என்பது தௌஹீதாகும். ஏனென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு இலாஹ் இல்லை என்று ஏற்று நம்புவதன் மூலமாகத்தான் மனித உள்ளம் தூய்மை பெறுகிறது, சுத்தம் அடைகிறது. அல்லாஹ் அல்லாத அனைத்தையும் இந்த உள்ளத்திலிருந்து வெளியேற்றுவதன் மூலமாகத்தான் இந்த உள்ளம் தூய்மை பெறுகிறது, சுத்தம் பெறுகிறது. அல்லாஹ்வை உள்ளத்தில் முதலாவது கொண்டு வருவது தான் அனைத்து தூய்மையினதும் வளர்ச்சியினதும் ஆரம்பம், அசல், அடிப்படை. எனவே இந்த இடத்தில் ஜகாத் தூய்மை என்பது தௌஹீதை குறிக்கும். சொல்றது தௌஹீதை குறிக்கும். எனவே இந்த குர்ஆன் வசனத்தில் முஷ்ரிக்கீன்களுக்கு கேடுதான், அவர்கள் ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள், மறுமையை நிராகரிப்பார்கள் என்பதன் பொருள் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுமையை நிராகரிப்பார்கள். எல்லா இடம் நீங்க பாக்குறோம், நீங்க பாக்குறீங்க குர்ஆன் ஹதீஸ்ல வரும், அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொள்ளும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை விசுவாசித்து மறுமையை விசுவாசிப்பவர்கள் என்றால் அல்லாஹ் விசுவாசிக்கிறது ஒரு மனிதன் ஆரம்பம், மறுமையை விசுவாசிக்கிறது அவன் முடிவு. எனவே ஆரம்பத்தை முடிவை மனிதன் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அவருடைய ஆரம்பம் என்ன? அல்லாஹ்வை மாங்குறது, முடிவு என்ன? மறுமையை மாங்குறது. எனவே எந்த வகையில் தூய்மை பெறுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன? தௌஹீத். தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மனிதனுக்கு தூய்மை கிடைக்காது. இந்த இடத்தில் இந்த குர்ஆன் வசனத்தில் ஜகாத் என்பது தௌஹீதை தான் குறிக்கும் என்பது மிக தெளிவாக இருக்கிறது. எல்லாரும் பொருத்தம் இல்லை. ஜகாத்தை கொடுக்க மாட்டார்கள், மறுமையை விசுவாசிக்க மாட்டார்கள், வாரது குறைவு மிகவும் வரவும் ஆயிடுச்சு. ஆனால் அந்த விளக்கத்தையும் சிலர் சொல்கிறார்கள். பெரும்பாலான ஜகாத் என்பதை தௌஹீத் என்று தான் விளக்கிறார்கள். எனவே எந்த வகையில் தௌஹீத் என்பது ஜகாத், தௌஹீத் என்பது சுத்தம், ஷிர்க் என்பது அசுத்தம். தௌஹீத் என்பது சுத்தம், ஷிர்க் என்பது அசுத்தம். தௌஹீத் என்பது சுத்தம் என்பதற்கு என்ன ஆதாரம்? நான் சொன்ன குர்ஆன் வசனம். அசுத்தம் என்பதற்கு, ஷிர்க் என்பது அசுத்தம் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் முஷ்ரிகூன நஜிஸ், ஈமான் கொண்டவர்களே முஷ்ரிக்கீன்கள் அசுத்தமானவர்கள். ஷிர்க் என்பது அசுத்தமானது, தௌஹீத் என்பது சுத்தமானது. சூரத்து தௌபா 28ஆம் வசனம், ஈமான் கொண்டவர்களே முஷ்ரிக்குகள் அசுத்தமானவர்கள் என்பது அவருடைய ஷிர்க்கை குறிக்கும். தௌஹீத் என்பது மிக மிக சுத்தமானது. எந்த அளவுக்கு சுத்தமானது என்றால் ஒரு சிறிய அசுத்தமும் அந்த தௌஹீதை மாசடைய செய்துவிடும். இப்போ இப்னுல் கையும் சொல்றாங்க, தௌஹீத் என்பது ஜகாத், அது சுத்தம். அது எந்த அளவு சுத்தமானது என்றால் ஒரு சிறிய அசுத்தமும் அதை மாசுபடுத்தி விடும். ஒரு தூய்மையான வெண்மையான இக்ராம் எடுத்திருக்கிற, இக்ராமுல்லா எடுத்திருக்கிற அந்த உறுப்பு மாதிரி தௌஹீத் அவரை போலன்னு சொல்லலாம். அவ்வளவு சுத்தமான ஒரு சிறிய அசுத்தமும் அதை மாசுபடுத்தி விடும். ஒரு தூய்மையான கண்ணாடியை போல விளக்கம் கொடுக்கிறார். தௌஹீத் என்பது ஒரு தூய்மையான கண்ணாடியை போல ஒரு சின்ன அசுத்தமும் அதை மாசுபடுத்தி விடும். மறுபக்கத்தில் ஷிர்க் என்பது அசுத்தங்களில் மிக மோசமான அசுத்தம், அதை விட மிக மோசமான மற்றும் ஒரு அசுத்தம் கிடையாது. தௌஹீத் என்பது தூய்மையானது மாத்திரமல்ல, வளர்க்கக்கூடியது. என்ன ஜகாத் என்ற ரெண்டு பொருள் இருக்கு, ஒன்று துப்புரவு செய்யக்கூடியது, இரண்டாவது வளர்க்கக்கூடியது. தௌஹீதின் மூலமாக மனிதர்களுடைய அமல்கள் வளரும், ஈமான் வளரும், அவருடைய அமல்களில் பரக்கத் இருக்கும். ஏன்னா தௌஹீத் இல்லாத நிலையில் இவ்வளவு நற்காரியங்கள் செய்தாலும் அதுக்கு எந்த பெருமானமும் பெருமதியும் கிடையாது. அந்த வகையிலும் தௌஹீத் என்பது ஜகாத், ஜகாத் என்பது தௌஹீத் என்ற அந்த கருத்து மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வில் தஸ்கியத்து நஃப்ஸுக்கான ஆரம்ப அடிப்படையாக இருப்பது தௌஹீத் என்ற விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது போன்ற இன்னும் சில இஸ்லாமிய ஆன்மீக வாழ்வின் சிறப்பம்சங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் அதனை கலந்துரையாடுவோம். இன்றைக்கு இத்தோடு இந்த வகுப்பு நிறைவு பெறுகிறது. ஒரு முகத்தொகைக்காக நாங்கள் கலந்து சேர்ந்து இருக்கிறோம். واخر دعوانا الحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك